இன்னைக்கு வந்த மாப்பிளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு, நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கைப்பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தர் தான் தேடிட்டு இருக்க, ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி, அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு. நான் வரேன். வாடா மகேஷ், உங்கள் அப்பனுக்கு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டியா? கடுப்பாக இருக்கு மாமா, நிம்மதியாக தூங்க கூட முடியல. தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறாரா? ஏய் விடுமாமா, முதல்ல முழுசா அந்த கதையை கேளு. காலையிலேருந்து ஊரே 2 ரவுண்டு சுற்ற விட்டாரு. இனி தினமும் 2 ரவுண்டு சுற்றணுமா? ஓடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது மச்சி. ஓகே மச்சி, நீ கண்டினியூ பண்ணு. அது கூட பரவாயில்ல மாமா, நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் கறி மீனுன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஓவர் ஸ்ட்ரிக்ட் மாமா. ஏய் என்னடா? இல்லை மச்சி, உனக்கு இன்னும் மீசையே முளைக்கல. மீசை முளைச்சாதான் ஆசை முளைக்கும், ஆசை முளைச்சாதான் வயசுக்கு வர முடியும். நீ எப்போ வயசுக்கு வர்றது அதை நினச்சிதான் சிரிச்ச மச்சி. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. இவன் இன்னைக்கு அடி வாங்காம போக மாட்டான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டோன்னு வந்தல, என்னெல்லாம் செருப்பாலையா அடிக்கிறேன். எங்கடா போற? விடுமாமா, விடுமாமா. டேய் டேய் மச்சி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா, எங்கடா போற? டேய் ஏன்டா அப்படி பண்ண? விடுமாமா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கோவிச்சுக்கிட்டான். எங்கே போயிட போகிறான்? அதுவும் சரிதான். மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல.